வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவு பார்க்க முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்க. சூப்பர் சார் ஜெய் பட்டன் சப்போர்ட் டு ஒரு அண்ணாமலை சேனல். நன்றி. இப்போ இந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் 2 பேருக்குமே ஒன்றும் ஜெயிக்க முடியாது தெரிஞ்சு போச்சு. இடையில சுப்பிரமணியசாமி ஒரு கூட்டையை குழப்பினார். ஆக்சுவலாக 320 to 370 சீட்டு வரப்போகுது. அதைத்தான் பாயிண்ட் பிளாங்காக பார்லிமெண்ட்லேயே எலெக்ஷன் டேட் அறிவிக்க முன்னாடியே கடைசி கூட்டத்தொடரிலே மோடி சொன்னார். சரஸ்வதிக்கு பார் 400 அவர் 366 to 370 சொல்லியிருக்காரு. அதை ரீச் பண்ணிடுவாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் செகண்ட் வந்த இடத்தையெல்லாம் இப்போது அனலைஸ் பண்ணி அதுக்கும் மும்முரம் பார்த்துட்ருக்காங்க. பத்தாவதுக்கு இப்போ சவுத்து கை கொடுக்க போகுது. கேரளா, தமிழ்நாடுலாம் அக்கௌண்ட் ஓப்பன் ஆக போகுது. அதனால தான் இப்போ வேறு எதுவும் கலப்பி விடுறான். என்னென்னா சட்டத்தை எடுத்துருவாங்க. அரசியல் சாசனத்தை எப்படி எடுக்க முடியும்? அரசியல் சாசனத்தை அம்பேத்கர் கொடுத்ததை இருக்கத்தான் போது மோடி சொல்கிறாரு. இவர் டைவெர்ட் பண்ணி பார்க்குறான். அப்புறம் அமெரிக்காவிலேருந்து எங்கிறதும் பேசுகிறான். அது இவங்க தான் பண்ணது கூத்து. இவங்க சொத்துக்கு வேண்டி மக்கள்கிட்ட திணிப்பேன்ற மாதிரி சொன்னது இவங்க தான். எக்ஸ்போஸ் ஆகிட்டான். அதான் இருக்கிறவன்கிட்ட பிடிங்கி இல்லாத கொடுக்குறன்ற மாதிரி இது கம்யூனிஸ்ட் மாதிரி சொல்கிற மாதிரி இவன் தான் சொல்கிறான். அதுதான் பழைய முஸ்லீம் லீக்கோட இது மாதிரி இருக்குதுன்னு சொன்னார் மோடி. அப்புறம் மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க மாட்டோம் என எழுதி கொடுக்க முடியுமான்னு மோடி கேட்டார். ஏன் முஸ்லீம் ஏற்கனவே மன்மோகன் சொல்லியிருந்தார் இல்லையா? அது மாதிரி குஜராத்தில் பேசும்போது சொல்லியிருந்தார். பிரச்சாரத்துக்கு போனப்போ பட்டியலின பழங்குடியின மற்றும் ஓபிசி மக்களுக்கு அரசியல் சாசன இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. அதை யாரும் பறிக்க முடியாது. பாஜக இருக்கும் வரை இடஒதுக்கீடு பாதுகாக்கப்படும். அது மட்டும் இல்லை, நான் உயிருடன் இருக்கும் வரை மோடி சொல்கிறார். மத அடிப்படையில் எதை ஒழுக்கு என்ற விளையாட்டை விளையாட மாட்டேன். காங்கிரஸின் இளவரசருக்கும் அவரது கட்சிக்கும் நான் சவால் விட விரும்புகிறேன். அரசியலமைப்புடன் விளையாட மாட்டோம். மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க மாட்டோம். எழுத்துப்பூர்வம் உங்களால் அறிவிக்க முடியுமா அப்படின்னு ராகுலை பார்த்து கேட்குறது. எஸ்சி ஓபிசி இடஒதுக்கீட்டை ஒருபோதும் தொட மாட்டோம் என உறுதியாக உங்களால் சொல்ல முடியுமா? நிச்சயம் அவர் சொல்ல முடியாது. ஏன்னா மைனாரிட்டிக்கு அண்டி பிழைக்கிறவனு திமுக காங்கிரஸ் அதுதான் கேட்டிருக்காரு. மதத்தின் பெயரால் முஸ்லீம் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு காங்கிரஸின் எண்ணம் எந்த தொலைநோக்கு பார்வையும் அக்கட்சியும் கிடையாது. நாட்டு மக்கள் சேவை செய்வதற்கு ஆர்வமும் கிடையாது. ஒட்டுமொத்த மோடி மற்றும் ஓபிசி சமூகத்தினரும் திருடர்கள் என்று அழைத்தார் காங்கிரஸ் இளவரசர். தற்போது மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடு முறைக்கு வரும் என்று புதிய பொய்யை காங்கிரஸும் இந்திய கூட்டணியும் பரப்புகின்றன அப்படின்ட்டார். ஸோ இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை கூடுறதுல மன்னனுங்க திமுக அந்த வருஷத்தில் சேர்ந்து போச்சு. அது ஒரு திராவிட இது மாதிரி தான் ஆகி போச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா காசில் ஜிஎஸ்டி எதிர்த்தாங்க இல்லையா? அதுக்கு ஒரு ஆடிட்டரே சொல்லியிருக்காரு. எப்படி கேட்டிங்கன்னா, முன்னாடி வேட் இருந்தது இல்லையா? ஜிஎஸ்டிக்கு முன்னாடி அப்போ 12, 17 தான் வந்தது வேட்டு. அப்போ அந்த வேட்டு 25,041 கோடி ரூபா கிடச்சிருக்கு. 13, 14 அடுத்து 25,875 கோடி ரூபா. 14, 15க்கு 27,750 இப்படி கிடச்சிருக்கு வரிசையாக. 16, 17 கூட கிடச்சா 31,304 ரூபா கிடச்சிருக்கு. 2017 ஜிஎஸ்டி வந்தப்புறம் பார்த்திங்கன்னா பெட்ரோல் டீசலுக்கு மட்டும் கிடையாது. அப்போது ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்ட பொருட்கள் 24,907 கோடி ரூபா கிடச்சிருக்கு. அப்போ அதில் சப்சிடி வேறு 5 வருஷம் கொடுத்தான். அப்போ 17னா 22ஓட சப்சிடி முடிஞ்சுது. அந்த காம்பன்சேஷன் கொடுப்பேன்னு சென்ட்ரல் கொடுத்தான். ஒரு ஸ்டேட்டுக்கு கொடுத்தான் 5 வருஷம். ஜிஎஸ்டி அமலாக முந்தைய 3 மாதங்கள் மதிப்பு கூட்டு வரியாக 7,359 கோடி ரூபா கிடச்சிது. 17, 18 32,266 ரூபா கிடச்சிருக்கு. அப்புறம் ஜிஎஸ்டி வாயிலாக இப்போ 18, 19க்கு 41,767 கிடைக்கிது. கொரோனா காலத்தில் கூடி 37,910 கிடச்சிருக்கு. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா 58,194 ரூபா போயிடுச்சு 22, 23க்கு. 23, 24க்கு 63,000 கோடி ரூபாய் தாண்டி விடும். அப்போது ஜிஎஸ்டி அமலுக்கு வந்த பின் தமிழகத்தில் வருவாய் இரட்டிப்பாகி உள்ளது. அதாவது இந்தியா லெவலில் லட்சம் கோடியில் வரும், தமிழகத்தில் உள்ளது. ஆனால் வருவாய் குறைந்து விட்டு என்று தவறான தகவலை தெரிவித்து திராவிட அரசு மக்களை இதில் தான் திசை திருப்புறதில்லை. அது பணம் கொடுக்கறல அது எதை எடுத்தாலும் பொய்யும் பொருட்டு நீ எதுக்கு ஓட்டு வாங்கி நீங்கள் இருக்கிறேன்னே தெரில. அண்ணாமலை சொல்கிற மாதிரி இதையும் கலைச்சிட்டு போயிட்டீங்கன்னா கவர்னர் வச்சு அழகாக ஆண்டிட்டு போயிடலாம். நீங்கள் ஆணையே பிடுங்க வேண்டியதில்லை. இது ஒன்று ஆச்சா. அப்புறம் இந்த கம்யூனிஸ்ட்டு 25 கோடி வாங்கிக்கிற கம்யூனிஸ்ட்டு அது 2 பேருக்கு நமக்கு விவரம் தெரியாது. எந்த கம்யூனிஸ்ட் என்னென்னு அதை பற்றி என்ன கதை முடிஞ்சு போகுது. கம்யூனிஸ்ட்டு முடிஞ்சு போச்சு. அது மம்தாட்ட போயிட்டானு தொண்டரை பூரா. அது அந்த கம்யூனிஸ்ட்டு இங்கே ஒன்றும் செய்யலை, அது செய்யலை, அப்படி இப்படின்னு நிறைய குத்தம் சொல்கிறேன். அப்படி அது திமுக இதுதானே அடிவருடி தானே. உடனே அண்ணாமலை சாடி விட்டார். அது ஏதோ ராமகிருஷ்ணன் அது உங்கள் கொள்கையும்லாம் ஒன்றும் இல்லை, சந்தா கூட்டணி. இப்போ கோயம்புத்தூர் இதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட்டு என்னத்தை வளர்ச்சிக்காக பண்ணீங்க
அப்படி இதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட்ன்றது இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டு எந்த வளர்ச்சிக்கும் இல்லாத காங்கிரஸு இங்கே கேரளாவில் மட்டும் ஒட்டிகிட்டு இருக்கு, அவ்வளோதான். வேறு எங்கேயும் கிடையாது. இங்கே திமுக கொடுத்த சீட்டை அண்டி பிழைக்கிற கம்யூனிஸ்ட்டு பிஜேபி அது பண்ணல இது பண்ணலன்னு சொல்கிறான். இது மாதிரி ஆளுக்கு ஒன்று பேசிட்டு இப்போ ஒன்றும் இல்லை, ராகுலே வந்து அவரை கைது பண்ணும் விஜயனை, கம்யூனிஸ்ட் விஜயனன்ற அப்படி இந்தி கூட்டணி இப்படி அங்கே எதிர் மற்ற இடத்துல இன்னும் ஒன்றுக்கு ஒன்று மாதிரி தமிழகத்தில் பார்டர் தானே ஒரு மாதிரி என்ன. அப்புறம் டிஎம்கே காங்கிரஸுக்கு ஆக மாட்டேங்குது. அவன் ஜனநாயகத்தை பற்றி பேசினாலும் சீட்டும் வரப்போகிறதில்ல யாருக்கும். இப்படி போயிட்டுருக்கு. ஸோ ஒரு பொருந்தா கூட்டணி, ஆனால் பார்த்தா இன்டாக்ட் மாதிரி இருக்குது. ஆனால் ஏகப்பட்ட குளறுபடி இருக்குது. இதில் மக்கள் விழிப்புணர்வு ஜாஸ்தி வந்தாச்சு. அதனால தான் இது எப்படி பேட்டர்ன் போயிருக்குன்னு தெரில. இது அண்ணாமலை இப்போ வந்து ரெடி ஆகிட்டார். அதாவது என்ன மீட்டிங் போட்டிருக்காருன்னா, இப்போ பூத் கமிட்டி போகணும், இந்த விட்டு போன இதெல்லாம் வேட்பாளரெலாம் பார்க்கணும், இதைத்தான் சொல்லுவாங்க, கையில் எடுக்கணும், நம்ம தொகுதி ஜெயிக்கிறலாமும் செய்யணும், 500 நாளில் இப்போவே களம் ஆடணும் சட்டசபைக்குன்னுட்டு அது பாத யாத்திரைலாம் போவான்னு ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கோம். ஸோ அது அப்படியே ஆக்டிவாக கொண்டு போயிட்டுருக்காரு. இதுக்கடையில் கர்நாடகா, குஜராத் எல்லா தேர்தல் பிரச்சாரம் போக வேண்டியிருக்கும் அவருக்கு. பிஸி ஷெட்யூல் ஒரு பக்கம் நம்மளே இது. ஸோ இதுக்கடையில் சட்டசபை இதுவும் முன்னெடுத்து பார்க்க போகிறாங்க. என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஓரளவு உள்ளே போயிடணும், நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணால் தான் நமக்கு வந்து யாரும் தயவு இல்லாமல் 31 அப்படின்னா இன்னும் 5-6 வருஷம் கழித்து வரும்போது சட்டசபையில் முழு மெஜாரிட்டியாக வர முடியும். அப்போ 2 திராவிடம் எங்கே போய் பாருன்றதை நீங்களே கனெக்ட் பண்ணிக்க. ஒன்று, இதை ஃபுல் சிங்கில் கொண்டு போய் இவங்களை அப்படியே கொண்டு போய் சில டாக்டிக்ஸ்லாம் பண்ணாக்க 26 முதல்வருக்கு பார்க்கலாம். ஒன்று, அதே மாதிரி ஜாபர் சாதிக்கு கூட்டாளிலாம் விசாரிச்சிட்டாங்க நிறையா. அந்த மாதிரி பண்ணதில் இப்போது பல பேர் மாட்டியிருக்காங்க. ஏற்கனவே பல கேஸில் மந்திரி மாட்டியிருக்காங்க. எல்லாம் ரெடியாக இருக்குது சம்மன். அதே திருப்பி சொல்கிறாங்க, ஜூன் 4க்கு அப்புறம் ஜூலையில் வாக்கில் பார்த்தீங்கன்னா கோபால குடும்பத்தில் திமுக முடிச்சு போடுவாங்க. இப்போ நேரத்தில் பிஸியாக போயிட்டுருக்கு எலெக்ஷன் கம்பெயின். அதனால் வந்து இதுக்கடையில் வேறு டாக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது அந்த அரசியல் சாசனம் முஸ்லீம் கொடுப்பா அது எல்லாம் கவுண்டர் நரேட் பண்ணிவிட்டு போயிட்டுருக்காங்க. அதனால் இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் முடிஞ்சு போச்சு. சும்மா கடைசி நேரத்தில் கத்திகிட்டு இருப்பாங்க கழுதி, அவ்வளோதான். ரீஜனல் பார்ட்டி இருக்குது பாருங்கள், உள்ள பார்ட்டி மம்தா உட்பட எல்லாத்துக்கும் வரிசையாக ரெடியாக இருக்குது. ரொம்ப வான வேடிக்கையெல்லாம் இருக்கும். அப்போ இப்போ அதே தான் சொல்கிறேன், 360 320 தாண்டி 360 70 சொல்கிறேன். இது சில பேர் உருட்டா விட்டுட்ருப்பான் அந்த திராவிட மாடல் வரிசையில் காலையில் குறிப்பிட்ட சுப்பிரமணியசாமி உட்பட. அதை நம்ம பெருசாக பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ராமர்கள் ஒண்டிக்காகவே நேரத்தில் ஓட்டு போடுவோம், பல வருஷ கனவு தவிர செஞ்சுருக்காங்க. சில ஏழைகளுக்கு அவர் சொல்கிற மாதிரி சிஎஸ்டி பிசி அதை பற்றி நினைக்கவே மாட்டேன். இன்றைக்கி காங்கிரஸ் மோடி வந்து தான் செஞ்சுருக்காரு. பார்ப்போம். நன்றி. ஜெயஹிந்த்.